லாஸ்ட் பார்ட்ல நம்ம விராஜ் அவனோட அம்மா கிட்ட ரொம்ப ஹார்ஸா பேசிட்டே இருக்கான். உங்க புள்ள மேல உங்களுக்கு ஏன் நம்பிக்கை வரல அப்படின்னு. நான் நம்பிக்கை வைக்கிற அளவுக்கு நீ என்ன அவ்வளவு நல்லவனா அப்படிங்கிற மாதிரி கேட்டு போட்டுறாங்க. இதை கேட்டதுமே அவனுக்கு பயங்கர கோவம் வந்துருது. உடனே அம்மாவை போய் திட்டிக்கிட்டே இருக்கான். எவ்வளவு திமிரு இருந்தா என்கிட்ட இப்படி குரலை வசதி பேசுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இங்க பாருப்பா, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா நான் சொல்றதெல்லாம் உண்மை தானே, அது உனக்கே தெரியும் தானே. சரி ஓகே, உன்னோட கடந்த காலம் ரொம்பவே மோசமானது அப்படின்னு தான் நீ நினைச்சிட்டு இருக்க. ஆனா இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு ஒரு அழகான மனைவி கிடைச்சிருக்கா, அவ உன்னை அதிகமா காதலிக்கிறா, அவ உன் மேல உயிரே வச்சிருக்கா. அப்பேற்பட்டவ கிட்ட நீ உண்மையா நடந்துக்க வேண்டியதானே, ஏன்பா நீ இப்படி இருக்கிற அப்படிங்கிற மாதிரி இவங்களோட ஆதங்கத்தை அப்படியே கண்ணீரோட வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. ஆனா அவன் அதெல்லாம் கேட்கற மாதிரி இல்ல. இப்ப நீ என்ன சொல்ல வர, என் பொண்டாட்டியை பத்தி நீ ஏதாவது பேசுன அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இருக்கான். இங்க பாருப்பா, ஒரு அம்மாவா இருந்து நான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லல, ஒரு சராசரி பொண்ணாதான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அவளோட நிலைமையில வேற எந்த பொண்ணா இருந்தாலும் உன்னை சகிச்சுக்கிட்டு உன் கூட இவ்வளவு தூரம் வாழ்ந்துட்டு இருக்க மாட்டாங்க. அவ உன்னை உண்மையா காதலிக்கிறதுனாலதான் உன் கூட இருந்துட்டு இருக்கா. ஆனா அப்பேற்பட்டவளோட குடும்பத்தையே நீ சதைச்சிருக்கியே, இந்த உண்மைலாம் அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்னு நீ நினைச்சு பாத்தியாப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே அவனுக்கு சமக்கம் வந்துருது. இப்ப என்ன சொல்ல வரீங்க? ஆமா, நான் தான் அவளோட அப்பாவை அசிங்கப்படுத்தினேன், அப்புறம் அந்த பழிய தூக்கி சஞ்சய் மேல போட்டு அவனை ஜெயிலுக்கு அனுப்புனேன், அப்புறம் பாட்டியோட அந்த நிலைமைக்குமே காரணம் நான் தான், இது எல்லாத்தையுமே நான் தான் பண்ணேன், ஆமா நான் தான் ஒத்துக்கிறேன்ல, இது எல்லாத்தையுமே நான் தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கான். இதெல்லாம் ஜான்வி வீட்டுக்குள்ள கேட்டுறா. மொத்த உண்மையுமே தெரிஞ்சு போச்சு. புருஷன் எப்படி தான் புருஷன் தான் இவ்வளவுக்கும் காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா. அது தெரியாம இந்த பையன் புலம்பிட்டு இருக்கான். இது எல்லாமே உங்களுக்கும் தெரியும் தானே, இப்ப என்ன அதனால என் பொண்டாட்டிட்ட சொல்லிடுவீங்களா, அதனால அவ என்னை விட்டு போயிடுவாளா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்புறான். நம்ம ஜான்வியை நிக்கிறா. அவளை பார்த்ததுமே இவன் பேரஞ்சு போன மாதிரி போயிடுறான். மொத்த உண்மையும் தெரிஞ்சு போச்சே பொண்டாட்டிக்கு அப்படிங்கிற மாதிரி. ஜான்வி அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்கா. அவ நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இது வரைக்கும் தான் புருஷன் என்னெல்லாம் பண்ணானோ அது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் தன்னோட அப்பாவை அசிங்கப்படுத்தினா, அதனாலதான் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, அதுக்குமே காரணம் இவன் தான். அப்புறம் சஞ்சய் மேல பழிய போட்டு சஞ்சயை ஜெயிலுக்கு அனுப்புனதும் இவன் தான். அப்புறம் பாட்டிய மேலேருந்து கீழே தள்ளி விட்டு பாட்டிய கோமாக்கு அனுப்புனதும் இவன் தான் அப்படிங்கிற எல்லா உண்மையுமே தெரிஞ்சதுமே இவளால என்ன பண்ண முடியும்? அப்படியே அந்த அதிர்ச்சியில அப்படியே தடுமாறி போய் கீழே விழுகிறா. உடனே இவன் கொஞ்சம் கொஞ்சமா பயந்துகிட்டே அவ கிட்ட போயிட்டு இருக்கான். ஜான்வி, அது இவதாமா எல்லாத்துக்கும் காரணம், இவதாமா வேணும்னே ஏதோ பொய் சொல்லிட்டு இருக்காமா, மத்தபடி நான் எதுவுமே பண்ணலமா, புருஷனை நீ நம்புமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். ஆனா இவன் எந்த தைரியத்துல இப்படிலாம் போய் பேசிட்டு இருக்கான்னு தெரியல. இங்க பாருமா ஜான்வி, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான், இந்த பொம்பளை தான் எல்லாத்துக்கும் காரணம், அவ தான் பொய் சொல்றாமா, அவளை அடின்னு சொல்லிட்டு தன்னோட பெல்ட்டை அவ கையில கொடுத்து அடிக்க சொல்லிட்டு இருக்கான். அவ இருக்கிற நிலைமை இப்ப என்ன அப்படிங்கறத மாமியாரால புரிஞ்சுக்க முடியுது. அவங்களுமே அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஜான்வி எந்த நிலைமையில இருக்கா அப்படிங்கறத இவன் புரிஞ்சுக்காம அவளை நீ படிக்க புரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில இருக்கிற பெல்ட்டை புடுங்குறங்கிற பேர்ல நம்ம ஜான்வியை கீழே தள்ளி விட்டுட்டு அப்படியே அம்மாவை நோக்கி போயிட்டு இருக்கான். கீழே விழுந்த அடுத்த செகண்டே இவ வழியில ரொம்பவே அதிகமா கத்திக்கிட்டு இருக்கா. பிரெக்னெண்டா இருக்கும் போது இப்படி பொண்டாட்டி கீழே பிடிச்சி தள்ளி விட்டுட்டான். கொஞ்ச நேரத்துல மயங்கி விழுந்துடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு டாக்டரை வீட்டுக்கே வர சொல்லி அவங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி செக் பண்றவங்களை செக் பண்ண விடாம என் பொண்டாட்டிக்கு என்ன ஆச்சு, பாவா நல்லா இருக்காளா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவங்களும் அதெல்லாம் கண்டுக்காம செக் பண்ணலான்னு பார்த்தா அவன் திரும்ப திரும்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான். என் பொண்டாட்டிக்கு என்ன ஆச்சு டாக்டர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவங்க டென்ஷனா, இங்க பாருங்க, இப்படி நீங்க பதட்டமாயிட்டே இருந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நான் எப்படி செக் பண்றது, இங்க இருந்து வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி துரத்தி விட்டுட்டு இருக்காங்க. என்ன டாக்டர், நான் எதுக்காக வெளியே போகணும், நான் அவளோட புருஷன், நான் இங்கதான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இல்ல இப்ப நீங்க இங்க இருந்தீங்க அப்படின்னா நான் செக் பண்ண மாட்டேன், என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவனும் அங்க இருந்து போயிடுறான். வெளியே வந்தா அம்மாக்காரவங்க கேக்குறாங்க, என்னாச்சுப்பா ஜான்வி நல்லா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி, உன்னை நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை தரன்னு இழுத்துட்டு போறான். அங்க இருந்து நேரா இழுத்துட்டு போய் ஒரு ரூமுக்குள்ள வச்சு கதவை சாத்துறான். இவன் என்ன பண்ணா அப்படிங்கிறது நமக்கு காட்டல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே புலம்பிட்டு இருக்கான். ஜான்விக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி. அப்ப இவனோட மனசாட்சி பேசுது. என்ன நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, ஜான்வி சரியாயிட்டா அப்படின்னா அவ உன் கூட இருந்துருவாளா, நீ பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சு உன் கூடவே இருந்துகிட்டு உன்னை பழைய மாதிரி காதலிச்சுக்கிட்டு அவ உன் கூட இருப்பான்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? நெவர். அவ உன்னை வெறுக்க ஆரம்பிச்சிருவா, உன்னை விட்டு போயிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என்ன சொல்லிட்டு இருக்க, அப்படிலாம் என் ஜான்வி என்னை விட்டு போக மாட்டா, அவ என்னை காதலிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். காதலா? நீ அவ குடும்பத்துக்கு என்ன பண்ணன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவ உன்னை காதலிப்பாளா? நீ அப்படியா நம்பிக்கிட்டு இருக்க? அவ உன்னை இனிமே காதலிக்க மாட்டா, உன்னை வெறுக்கத்தான் செய்வா, உன்னோட அந்த காதல் இன்னையோட செத்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் வெறுப்பேத்தி பேசிட்டு இருக்கானுங்க. வாயை மூடுங்க, இங்க இருந்து போங்க ஃபர்ஸ்ட், என் பொண்டாட்டி என்ன காதலிப்பா, அவ எப்போதும் என்ன காதலிச்சுட்டு தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்கிருந்து நேரா வாட்ச்மேனை போய் திட்டிட்டு இருக்கான். இவ்வளவு திமிரு இருந்தா நீ அவளை உள்ள விட்டுருப்ப, அவளை உள்ள விட்டதுனால தான்டா இவ்வளவு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இருக்கான். நான் என்ன சார் பண்றது, நான் ஃபோன் பண்ணிட்டே இருந்தேன், நீங்க தான் எடுக்கல, நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறமா தான் கவனிக்கிறான் அங்க தொட்டில் இருக்கு. இதை யாரு கொடுத்தா அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா மாமனார் தான் வந்து கொடுத்துட்டு போனதாக சொல்லிட்டு இருக்கான். இப்ப நம்ம விராஜோட அம்மாவை காட்டுறாங்க. அவங்களோட நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு, முகமெல்லாம் காயமா இருக்கு. அப்படின்னா அவன் ரூமுக்குள்ள கதவை சாத்திட்டு தன்னோட தாயையே அடிச்சிருக்கான் போல இருக்கு. ஆனா இந்த நிலைமையில கூட அவங்க அவங்களோட கஷ்டத்தை பத்தி நினைக்கல. தன்னோட மருமகளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள வந்து இந்த பையன் சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். எதுக்குன்னா இப்ப ஜான்வி எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியல. அவன் முன்னாடி போய் எப்படி நிக்கிறதுன்னு கூட இவனுக்கு தெரியல. ஏன்னா இப்ப அவன் பண்ணது எல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சு. எல்லா உண்மையுமே இப்ப வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. அதனால அவகிட்ட போய் எப்படி பேசுறது அப்படிங்கிறதுக்காக இப்ப அவன் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஜான்வி நான் 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 வந்து அப்படிங்கிற மாதிரிலாம் திக்கி திக்கி பேசிட்டு இருக்கான். அது வந்து நான் வந்து ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் எப்படி அவன் வாயில அந்த மன்னிப்புங்கிற வார்த்தை வருது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா எல்லாமே அவன் தெரிஞ்சுதான் பண்ணியிருக்கான், தெரியாம ஒன்றும் பண்ணல. என்ன கேட்டா இப்பேற்பட்டவனை மன்னிக்க கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா உங்களுக்குன்னு தனித்தனி ஒப்பீனியன் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அண்ட் எப்படி பேசுறதுன்னு தெரியாம இவன் அங்க இருக்கிற கிளாஸ் எல்லாம் தூக்கி போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கிறான். டாக்டரும் இவனை உள்ள கூப்பிட்டு வாங்க உங்க பொண்டாட்டி கண்ணு முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னது இவன் உள்ள போறான். அங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோயினி அப்படியே உட்காந்துருக்கா. உடனே இவன் சந்தோஷப்பட்டு ஜான்வி நீ நல்லா இருக்கலமா, உனக்கு எதுவும் ஆகலல்ல, நான் ரொம்பவே பயந்து போயிட்டோமா, உனக்கு என்னமோ ஆயிடுமோ அப்படின்னு. நல்ல வேலை நீயும் நல்லா இருக்க, என்னோட பையனுக்கும் எதுவும் ஆகல, இங்கே இருமா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போய் அந்த தொட்டியில எடுத்துட்டு வந்து கொடுத்து, இங்க பாத்தியாமா இந்த தொட்டில வந்து உன்னோட அப்பா தானே கொடுத்துட்டு போனாரு, இது நம்மளோட பையனுக்காக தானே கொடுத்தாரு, ரொம்ப அழகா இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். இதை பார்த்த டாக்டரும் இங்க பாருங்க விராஜ், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அதை கேட்கறதுக்கு முன்னாடி உங்களை நீங்க திடப்படுத்திக்கங்க, உங்களோட குழந்தை அபார்ஷன் ஆயிடுச்சு, உங்க குழந்தை இந்த உலகத்தை விட்டு போயிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இதை கேட்டதுமே இவனுக்கு இடிய தூக்கி போட்ட மாதிரி போயிடுச்சு. ஆனாலும் இவன் நம்ப மாட்டேங்கிறான். என்ன சொல்லிட்டு போறான் அந்த பொம்பளை, என்னோட குழந்தை என்னை விட்டு போயிட்டானா, என்னோட பையன் அப்படி எப்படி என்னை விட்டு போயிடுவான், அதெல்லாம் இல்ல, எப்படிமா ஜான்வி நீ சொல்லு, நம்மளோட பையனுக்கு எதுவும் ஆகல தானே, உன்னோட வயிற்றுல கையை வச்சு சொல்லு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கான நம்ம ஹீரோயினி எதுவுமே பேசாம அப்படியே பித்து பிடிச்சி போன மாதிரி உட்காந்துருக்கா. ஏதாவது பேசு ஜான்வி, எனக்கு அவங்க வார்த்தை மேலாம் நம்பிக்கை இல்லை, உனக்கு தெரியல நம்மளோட பையனை சுமக்கிறதே நீ தானே, அப்போ உனக்கு தெரியும்ல, உன்னோட வயிற்றுல கையை வச்சு சொல்லு, நம்மளோட பையனுக்கு எதுவும் ஆகல தானே, வாயை திறந்து சொல்லுன்னு கேட்டா அவ வாயை திறக்க மாட்டேங்கிறா. இப்ப நீ சொல்ல அப்படின்னா உன்னை என்ன பண்றான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பெல்ட்டை கழட்டிக்கிட்டு இருக்கான். பட் பெல்ட் வந்து இப்ப அவன்கிட்ட இல்ல இல்லையா, ஏற்கனவே அதை யூஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு புக்கை எடுத்து அப்படியே நம்ம ஹீரோயினை அடிக்கிறதுக்கு போறான். வாயை திறந்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எந்த தைரியத்துல அவன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் அதுக்குமே அவன் எந்த ரியாக்டும் பண்ணல அப்படிங்கவுமே சே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த புக்கை தூக்கி போட்டு அவன் இங்க இருந்து போயிடுறான். ஆனா இந்த நிலைமையில கூட நம்ம ஹீரோயினியை அடிக்கிறதுக்கு அவன் முன் வரானே, இவெல்லாம் என்ன புருஷன் அப்படிங்கிறது தெரியல. நம்ம ஹீரோயினியோட நிலைமையை பார்த்தாதான் ரொம்பவே பாவமா இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுலாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.